உங்களுக்கு ஒன்று காட்டுட்டா? ஆக்சுவலி பஞ்சத்தண்ணியில் தங்குற மாதிரி பிளான் போட்டிருந்தோம். பட் டைம் 1 o'clock ஆனதுனால பஞ்சத்தண்ணியை தாண்டிட்டு சங்கமில் போயிட்டு நாங்கள் ஸ்டே பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு தர்ஷன் பண்ணிடலாம். தாண்டியாச்சு. இப்போ இந்த சைடு நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா இதே ஸ்ட்ரெயிட்டாக சங்கமுக்கு போக வேண்டியது தான். சங்கம் பாயிண்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 4 kilometer. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நாங்கள் அங்கேருந்து கிராஸ் பண்ணிட்டோம். 1 o'clockலாம் கிராஸ் பண்ணிட்டோம். கிராஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்லான்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இப்போ நடக்கலாம் அப்படின்னு சொல்லி நடக்க ஆரம்பித்தோம். அங்கே ஒரு போலீஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, நிறுத்திட்டு எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, இப்போ போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எங்களை ஸ்டாப் பண்ணாங்க. இருந்தாலும் நாங்கள் வந்து கேட்டுட்டு நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் எக்ஸிட்லாம் முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் நடந்து போயிடுவோம், சங்கமில் போய் ஸ்டே பண்ண போகிறோம், அதனால் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம அந்த மேலே டாப்பில் ஏறி இதுக்கு நம்ம போனி யூஸ் பண்ணலாம். நடந்து தான் போனோம். ஆமா புரியுது. ஏன்னா பேசிக்கிட்டே போனோம்னா அந்த இதுலயே போயிடுது. அமைதியா இருக்கும். கிடைக்கல. ஆமா பேசிக்கிட்டே போனோம் அப்படி நடந்து போயிடலாம். இந்த லொகேஷன் நம்ம சுத்தி காட்டா. यार 300 नहीं भैया 300. ஒரு வழியாக சங்கம் டாப்புக்கு வந்தாச்சு. எங்களை இப்போ ஸ்கேன் பண்ண பார்த்தானுங்க. சங்கம் டாப்புங்கிறது அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் சங்கம் டாப்பு. ஆனால் எங்களை இந்த சைடே இறக்கி விட்டு போயிட்டானுங்க. அது தூரம் நடந்து வந்ததுனால போயிருக்கலாம் போல். இப்போ இங்கேருந்து எப்படி இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆகிடும். இங்கே தெரியுதா உங்களுக்கு, அதுதான் அமர்நாத் குகை. அதுக்கு தான் அந்த உள்ள தூரம் வந்திருக்கும். இந்த வீடியோ பார்த்து யூடியூப்ல வீடியோ பார்த்து எப்படி போனோம் ஏது போனோம் ஒரு பிளானை பண்ணி கடைசியில் கோரிக்கைக்கு வந்தாச்சு. அப்படிங்க இருக்குல்ல இடம். உங்களுக்கு ஒன்று காட்டட்டா? Finally, we reached Amarnath. Oh my God! எவ்வளோ தூரங்க, ரொம்ப தூரம் இது வாக் பண்ணி அந்த சின்ன கொஞ்சம் தூரம் தான். இன்னும் தர்ஷனுக்கு போகலை, பாதி தூரம் போயிட்டு பண்ணணும். பார்ப்போம். ஃபைனலி சாமி பார்த்தாச்சு. கரடி மாட்டியிருக்கு. வந்துச்சு தெரியுதா? எங்களால் வெள்ளப்புறாவை பார்க்க முடியல, ஆனால் கரடியாக பார்க்க முடியுது.
கரடி சொன்னல அங்கே பாருங்க, கரடி நேஞ்சிட்டு இருக்காது பாட்டுக்கு. இது ஃபுல்லாக ஐஸு. நம்ம பண்ண வேண்டியது பால்டாலுக்கு ஏதாவது குதிரை கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்து பால்டால் போயிட்டு பால்டாலில் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு காலையில் ஸ்ரீநகர் போகிறது தான் பிளானு. போகிற வழியெல்லாம் எல்லாம் வீடு கட்டி வச்சுருக்காங்க. யாருக்கு தான் ஆசை இருக்காது வீடு கட்டணும்னு. அந்த லைன் ஃபுல்லாக கல்லுங்களை அடுக்கி வச்சுருக்காங்க. இப்போ நாங்கள் பால்டால் எப்படி போக போகிறோன்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு இங்கே போயிட்டு பால்டாலில் சேரணும். பால்டாலுக்கு போகிறதுக்காக ரேட்டு விசாரிக்கலாம் பார்த்தா, ஏன்னா இருட்டிடுச்சு ஆல்மோஸ்ட். ஏதாவது கிடைச்சா நல்லா இருக்கும்னு பார்ப்போம். பில் கவுண்டர் ஓப்பனாக இருக்குது. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பாஸ் கேட்குறாங்க. யார்கிட்டயாவது பேசிட்டு பாஸ் ஓகேனா நம்ம வந்து பில்லை கட்டிட்டு வாங்கிட்டு போயிடலாம். பால்டாலில் கோடலை வந்துட்டு இருந்தோம். கோடாக்கு தண்ணி தேவை அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடி படுறாங்க. நைட் டைமில் பால்டால் எப்படி இருக்குன்றது பார்க்கலாமா? இதாங்க பால்டால் ரோடு நைட்டில். பிரபா சார் சொல்லுங்கள். நாங்கள் பால்டாலுக்கு குதிரையில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என் ஃப்ரெண்டு டீ கடையில் பேக்கை வச்சுட்டா போல. அதை நான் எடுத்துகிட்டு வரேன்னு திரும்ப வந்து அந்த குதிரைக்காரர் வந்து போனார். ஆனால் இன்னும் வரல. இவ்வளோ நேரம் ஆச்சு. அதுலேயே பாதி தூரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆள் வந்து அங்கேருந்து கூட்டின்னு வந்து இங்கே நிறுத்தி வச்சுட்டாரு. அங்கேருந்து வந்து இங்கே இது பண்ணிட்டா போல. இங்கேருந்து அப்படியே நடந்து வரோம். ஸோ குதிரையில் வந்தோம். குதிரை ஸ்கேம் எந்த அளவுக்கு ஸ்கேம்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பால்டால் பேஸ் கேம்புக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்டுட்டு இங்கே தான் லாஸ்ட் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க. இங்கேருந்து நடந்து போகணுமா. அது ஸ்கேமாக என்னன்னு தெரியல. ஆனால் எல்லாருமே இந்த இடத்துல தான் இறக்குறாங்க. பார்ப்போம், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது எது இருக்குன்ட்டு. பட் சக்ஸஸ்ஃபுல்லி பால்டால் வந்து ரீச் ஆயாச்சு. ஒரு வழியாக அமர்நாத் யாத்திரா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிய போகுது. நல்லா தான் இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா அது ஃபஸ்ட் டைம் வரும்போது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒன்றுமே தெரியாமல் இருந்தது. பட் ஓகே, ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ண பட்ஜெட்டே வேறு. பூனிலாம் வந்து நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி ஓகே, பார்ப்போம். எல்லாமே நல்லது தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வழியாக பால்டால் பேஸ் கேம்ப் வந்து சேர்ந்தாச்சு. சேஞ்ச் பண்ணுறது கேட்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சு இதில் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஸ்டே கிடையாதா? இங்கே ஸ்டே கிடையாதாம்மா? இன்னும் போகணும் போல. இப்போ निकलना मतलब 6 बजे जागेंगे आप और स्नान करके 7 बज जाएगा। 7 बजे तक निकलते हैं। हाँ, पानी उधर है, नहाने के लिए इधर है। 50 रुपये पर इधर है ना। हाँ ठीक है, ठीक है। इधर दिखाएगा सिंगल लाइन।